கேஷ்லெஸ் டிரான்சாக்ஷன்ல இப்போ நம்ம எல்லாரும் ரொம்ப பரவலா யூஸ் பண்றது யூபிஐ. பிகாஸ் யூபிஐ ரொம்ப கன்வீனியன்ட். நம்மளுடைய வாலெட் நம்ம எடுத்துட்டு போகணும்னு அவசியம் இல்லை. என்ன விதமான பேமெண்ட்ஸும் பே பண்ணிக்கலாம். லைக் வெரி பிக் பேமெண்ட்ஸ் டு வெரி ஸ்மால் பெட்டி ஷாப் பேமெண்ட்ஸ் முதற்கொண்டு நம்ம யூபிஐல பே பண்ணிக்கலாம். அண்ட் நம்மளுடைய ஃபோன்லேயே அது லிங்க் ஆயிருக்கு அப்படிங்கிறதுனால ரொம்ப கன்வீனியன்ட்டா நம்ம ஃபீல் பண்றோம். நிறைய அதுக்கு பழகிட்டோம் அப்படின்னு சொல்லலாம். அண்ட் அதே சமயம் கிரெடிட் கார்ட்ஸ் அப்படிங்கிறது இன்னொரு ஜெயண்ட் ஒரு கன்வீனியன்ட் ஃபார்ம் ஆஃப் பேமெண்ட் அப்படின்னு சொல்லலாம். மெயினா கிரெடிட் கார்டு யூஸ் பண்றதுக்கு ரீசன்ஸ் வந்து அதுல கிடைக்கக்கூடிய ரிவார்ட் பாயிண்ட்ஸ், இல்ல ஸ்பெசிபிக் டைப் ஆஃப் கிரெடிட் கார்ட்ஸ்ல கிடைக்கக்கூடிய பெனிஃபிட்ஸ். அண்ட் அது மட்டும் இல்லாம கிரெடிட் கார்டு அப்படிங்கும்போது அது நமக்கு கிடைக்கக்கூடிய கிரெடிட், அதாவது நம்ம பேங்க் அக்கௌண்ட்ல இல்லாத பணத்தை செலவு பண்ணிக்கலாம் அப்படிங்கிற அந்த ஒரு சின்ன ஃப்ரீடம் இருக்கு இல்லையா. அஃப்கோர்ஸ் அதை நான் ரீபே பண்ணணும் வித் இன்ட்ரெஸ்ட். பட் நமக்கு அந்த ஃப்ரீடம் இருக்கனால அதை எல்லாரும் ப்ரிஃபர் பண்றோம். பட் இந்த ரெண்டுத்தோட பெஸ்ட் ஆஃப் போத் வேர்ல்ட்ஸ் சொல்ற மாதிரி யூபிஐ கூட லிங்க் பண்ணக்கூடிய கிரெடிட் கார்ட்ஸ் அப்படின்னு சொல்லிட்டு ஒரு விஷயம் இருக்கு. யூபிஐல கிரெடிட் கார்ட்ஸ் லிங்க் பண்ணலாம் அப்படிங்கிற அந்த ஆஸ்பெக்ட், அந்த ஃபீச்சரே வந்து கொஞ்சம் முன்னாடி தான் இன்ட்ரடியூஸ் பண்ணாங்க. ஸோ அதனால பார்த்தீங்கன்னா எல்லா பேங்க்ஸையுமே எல்லா கிரெடிட் கார்ட்ஸுமே நீங்க உங்களோட யூபிஐ ஆப் கூட லிங்க் பண்ணிட முடியாது. சில ஸ்பெசிபிக் பேங்க்ஸ் அண்ட் ஸ்பெசிபிக் டைப் ஆஃப் கிரெடிட் கார்ட்ஸ் தான் லிங்க் பண்ண முடியும். ஆனால் லிங்க் பண்ணிக்கிறதுல என்ன ஒரு அட்வான்டேஜ் அப்படின்னா பெரிய அட்வான்டேஜஸ் இருக்கு. அதுல பேசிக்கா 3 அட்வான்டேஜஸ் என்ன அப்படி சொல்லலாம் அப்படின்னா, ஃபர்ஸ்ட் வந்து உங்களுக்கு ஒரு டைவர்சிபிகேஷன் கிடைக்கும். நிறைய இடத்துல யூபிஐல நம்ம வந்து சூஸ் பண்ற பேங்க் வந்து சம்டைம்ஸ் பிஸியா இருக்கலாம். நம்மளுடைய லோக்கல் வாலெட்ல மணி இல்லாம இருக்கலாம். ஸோ இந்த மாதிரி ஒரு தடங்கல்கள் வரும்போது, ஒரு இடத்துல பேமெண்ட் பண்ணணும் அப்படின்னு வரும்போது நீங்க அடிஷனல் ஆப்ஷனா கிரெடிட் கார்டையும் லிங்க் பண்ணி வச்சிருந்தீங்கன்னா அந்த கிரெடிட் கார்டு மூலியமாவே நீங்க யூபிஐலயே பே பண்ணிக்கலாம். இன்னொரு தனியா ஒரு பேமெண்ட் ஆப்ஷன் லைக் பர்ஸ்ல இருந்து பணம் எடுத்து கொடுக்கணும், இல்ல தனியா கிரெடிட் கார்டு எடுத்து பே பண்ணணும் அப்படின்னு அவசியம் கிடையாது. யூபிஐ ஆப்லயே அந்த உங்களுக்கு எக்ஸ்ட்ரா ஒரு ஆப்ஷன் இருக்கும் அப்படிங்கறதுனால அந்த டிரான்சாக்ஷனை அந்த சமயத்துல எம்பராஸ்மெண்ட் இல்லாம பண்ணி முடிச்சலாம். இது நம்பர் 1. இன்னொன்னு யூபிஐ பேமெண்ட்ஸ் நம்ம சூஸ் பண்ணிட்டோம் அப்படிங்கிற காரணத்தினாலே நிறைய பேமெண்ட்ஸ் யூபிஐ மூலியமாவே பண்ணிட்டே இருந்தோம் அப்படின்னா கிரெடிட் கார்டு மூலியமா நமக்கு கிடைக்கக்கூடிய ரிவார்ட்ஸ் கிடைக்காம இருக்கலாம். உதாரணத்துக்கு நிறைய கிரெடிட் கார்ட்ஸ்ல மினிமம் இவ்வளவு ஸ்பெண்ட் இருக்கணும். எப்படி இருந்தாலும் இந்த செலவை நம்ம பண்ணுவோம். அது ஆனா யூபிஐ மூலியமாவே பண்றதுனால கிரெடிட் கார்டு மூலியமா நமக்கு கிடைக்கக்கூடிய பெனிஃபிட்ஸ் கிடைக்காம இருக்கும். சோ அந்த செலவை பண்ணும்போது இவ்வளவு மைல் ஸ்டோன், ஒரு மாசத்துக்கு 50,000 ரூபாய் செலவு பண்ணிட்டீங்கன்னா இவ்வளவு வந்து இந்த ரிவார்ட் பாயிண்ட்ஸ் கிடைக்கும், இல்ல பெட்ரோல் போடுறதுக்கு தனியா ரிவார்ட் பாயிண்ட்ஸ், இல்ல டிக்கெட் புக்கிங்க்கு ரிவார்ட் பாயிண்ட்ஸ், இந்த மாதிரி கிடைக்கக்கூடிய பெனிஃபிட்ஸ் எல்லாம் நீங்க யூபிஐ மூலியமாவே கிரெடிட் கார்டை லிங்க் பண்ணிட்டீங்க அப்படின்னா யூபிஐ யூஸ் பண்ண மாதிரி ஆயிடும், கிரெடிட் கார்டு பெனிஃபிட்ஸும் உங்களுக்கு கிடைச்ச மாதிரி ஆயிடும். சோ இது ரெண்டும் வந்து ரொம்ப பெரிய மேஜர் பெனிஃபிட்ஸ். அது மட்டும் இல்லாம கிரெடிட் கார்ட்ஸ் அப்படிங்கிற டைவர்சிபிகேஷன் வச்சு நீங்க யூபிஐல பே பண்ணும்போது உங்களுடைய பேங்க் அக்கௌண்ட் ஸ்டேட்மெண்ட்ஸா இருக்கட்டும், கிரெடிட் கார்டு ஸ்டேட்மெண்ட்ஸா இருக்கட்டும், ரெண்டுமே வந்து கொஞ்சம் கிளீனா இருக்கும். நிறைய பெட்டி பேமெண்ட்ஸ் வந்து யூபிஐ மூலமா பண்ணுவோம். அதே சமயம் சில பர்டிகுலர் டைப் ஆஃப் டிரான்சாக்ஷன்ஸ் நம்ம கிரெடிட் கார்ட்ஸ்க்கு ஒதுக்கி வச்சோம் அப்படின்னா நம்மளுடைய பேங்க் ஸ்டேட்மெண்ட்டும் கிரெடிட் கார்டு ஸ்டேட்மெண்ட்டும் கொஞ்சம் ரொம்ப குழப்படியா இல்லாம, ரொம்ப கசமசான்னு இல்லாம கொஞ்சம் நீட்டா இருக்கும். ஸோ இதான் இருக்கக்கூடிய மேஜர் பெனிஃபிட்ஸ். இது வந்து நல்லா ஆக்டிவா இந்த ரெண்டு மோடும் யூஸ் பண்றவங்களுக்கு இந்த பெனிஃபிட்ஸோட அருமை வந்து புரியும். ஸோ இதுல வந்து நான் இப்ப சொன்ன மாதிரி எல்லா பேங்க்ஸும் எல்லா கிரெடிட் கார்ட்ஸும் இந்த மாதிரி லிங்க் பண்ற ஆப்ஷன் ப்ரொவைட் பண்றது இல்ல. ஸோ இப்போ நான் சொல்ல போற இந்த 5 கிரெடிட் கார்ட்ஸ் வந்து ரியலி தி பெஸ்ட் ஆப்ஷன்ஸ் இஃப் யூ வாண்ட் டு லிங்க். நான் வந்து லிங்க் பண்ணி யூஸ் பண்ணணும்னு நினைக்கிறேன், பட் எங்க இருந்து ஸ்டார்ட் பண்றேன்னு தெரியல அப்படின்னு நினைக்கிறவங்களுக்கு யூஸ்ஃபுல்லா இருக்கும். இன்னொன்னு நான் இப்ப சொல்ற லிஸ்ட்ல சொல்ற இந்த 5 கிரெடிட் கார்டுல ஏதாவது ஒரு கார்டு நீங்க ஆல்ரெடி வச்சிருக்கீங்க அப்படின்னா கண்டிப்பா தவறாம அதை யூபிஐல லிங்க் பண்ணிக்கோங்க. ஸோ ஃபர்ஸ்ட் வந்து ஐடிஎஃப்சி ஃபர்ஸ்ட் பேங்கோட ஹெச்பிசிஎல் பவர் இல்லைன்னா ஃபியூவல் ருபே கிரெடிட் கார்டு. ஸோ இந்த கார்டு வந்து பாத்தீங்கன்னா நான் அதிகமா ஃபியூவல் போடுவேன் அப்படிங்கிறவங்களுக்கு ரொம்ப ஆப்டான ஒரு கிரெடிட் கார்டு. இந்த கார்டோட ஆனுவல் ஃபீஸ் வந்து 499 பிளஸ் ஜிஎஸ்டி. ரிவார்ட் பாயிண்ட்ஸ் இதுல உண்டு. நீங்க ஸ்பெண்ட் பண்ற ஒவ்வொரு 150 ருபீஸ்க்கும் 3 டைம்ஸ் ரிவார்ட் பாயிண்ட்ஸ், 3 ரிவார்ட் பாயிண்ட்ஸ் உண்டு. இதுல வந்து பாத்தீங்கன்னா யூபிஐ ரீட்டைல் ஸ்பெண்ட்ஸ்னே கொடுக்குறாங்க ஸ்பெசிபிக். அதனால யூபிஐ மூலியமா நீங்க இதை பண்ணீங்கனாலே இந்த ரிவார்ட் பாயிண்ட்ஸ் நீங்க எடுத்துக்கலாம். அண்ட் யூபிஐ இல்லாம பண்ற மத்த ஸ்பெண்டிங்ஸ்க்கு வந்து வழக்கமா அந்த கிரெடிட் கார்டுல என்ன ரிவார்ட் பாயிண்ட்ஸ் கொடுப்பாங்களோ அது கிடைக்கும். ஸோ இதுல இருக்கக்கூடிய ஹைலைட் என்னன்னா அன்லிமிட்டட் ரிவார்ட்ஸ் ஆன் யூபிஐ. ஸோ யூபிஐ மூலியமா நீங்க வந்து டிரான்சாக்ஷன் பண்றீங்கன்னா கேப் கிடையாது, அப்பர் கேப் கிடையாது. அன்லிமிட்டடா ஹை வால்யூம் நீங்க ஸ்பெண்ட் பண்றவங்களுக்கு பழக்கம் இருக்கு அப்படிங்கிற பட்சத்தில் நீங்க அன்லிமிட்டடா ரிவார்ட் பாயிண்ட்ஸ் இதுல கலெக்ட் பண்ணிக்கலாம். ஒரே ஒரு எக்ஸ்க்ளூஷன் மட்டும் உண்டு, 2 எக்ஸ்க்ளூஷன் உண்டு. இன்சூரன்ஸ், யூட்டிலிட்டி பில்ஸ் மட்டும் இதுல பே பண்ணீங்கன்னா இந்த ரிவார்ட் பாயிண்ட்ஸ் வராது. மற்ற எல்லா விதமான பேமெண்ட்ஸ்க்கும் இந்த ரிவார்ட் பாயிண்ட்ஸ் உண்டு. அடுத்தது இண்டஸ்இண்ட் பேங்கோட பிளாட்டினம் ரூபே கிரெடிட் கார்டு. இது வந்து லைஃப் டைம் ஃப்ரீ கிரெடிட் கார்டு, அதாவது பர்ச்சேஸ் பண்ணும்போதும் ஃபீஸ் கிடையாது, ஆனுவல் மெயின்டெனன்ஸ் ஃபீஸும் கிடையாது. அண்ட் இதோட ரிவார்ட் பாயிண்ட்ஸ் எப்படின்னா நீங்க பண்ணக்கூடிய யூபிஐ மர்ச்சன்ட்ஸ் மூலமா பண்ணக்கூடிய ஒவ்வொரு 100 ரூபாய்க்கும் 2 பாயிண்ட் வந்து கிடைக்கும். இதுல ஆனுவல் ஃபீஸ் கிடையாது, ரிவார்ட் பாயிண்ட்ஸ் எக்ஸ்பயர் ஆகாது. அப்படிங்கிறதுனால நீங்க நல்ல டிசிப்ளின் ஸ்பெண்டரா இருந்தீங்கன்னா ரொம்ப சூப்பரா வந்து இதுல ஏர்ன் பண்ணலாம். இதுல இந்த கார்டோட ஹைலைட் என்ன அப்படின்னா இந்த கார்டுல வர்ச்சுவல் கார்டும் இருக்கு, பிசிக்கல் கார்டும் இருக்குது. நெக்ஸ்ட் எஸ் பேங்கோட பேங்க் பசார் ஃபின் பூஸ்டர் ரூபே கிரெடிட் கார்டு. இதுக்கும் ஜாயினிங் ஃபீஸ் கிடையாது, ஆனுவல் ஃபீஸ் கிடையாது. இந்த கார்டு வர்ச்சுவல் கார்டு தான், இது வந்து பிசிக்கல் கார்டு கிடையாது. இதுல பாத்தீங்கன்னா நீங்க ஸ்பெண்ட் பண்ணக்கூடிய, அதாவது யூபிஐ மூலமா ஸ்பெண்ட் பண்ணக்கூடிய ஒவ்வொரு 200 ரூபாய்க்கும் 4 பாயிண்ட்ஸ் உங்களுக்கு கிடைக்கும். பட் ஸ்பெண்ட்ஸ் வந்து 2000 ரூபாய்க்கு மேல இருக்கணும். 2000க்கு கீழே இருக்கிற ஸ்பெண்ட்ஸுக்கு இது அப்ளை ஆகாது. நீங்க நிறைய யூபிஐ மூலமா ஸ்பெண்ட் பண்ணுவீங்க, ஹையர் அமௌண்ட் பேமெண்ட்ஸ் பண்ணுவீங்க அப்படின்னா உங்களுக்கு இது ரொம்ப யூஸ்ஃபுல்லான ஹை ரிவார்ட் பாயிண்ட்ஸ் கொடுக்கும். HDFC பேங்கோட யூபிஐ ரூபே கிரெடிட் கார்டு ஒன்று இருக்கு. ஸோ இதுல ஆனுவல் ஃபீஸ் உண்டு.
99 rupees. சப்போஸ் நீங்க ஒரு வருஷத்துல 25,000 ரூபாய்க்கு மேல அந்த கிரெடிட் கார்டு யூஸ் பண்ணி ஸ்பெண்ட் பண்ணிட்டீங்க அப்படின்னா அந்த 99 ரூபாய் வெய்வ் ஆயிடும். விச் ஐ கெஸ் நிறைய பேர் நம்ம ஒரு வருஷத்துக்கு 25,000 ரூபாய் கண்டிப்பா ஸ்பெண்ட் பண்ணுவோம் கிரெடிட் கார்டு மூலமா. அண்ட் ரிவார்ட் பாயிண்ட்ஸை பொறுத்த வரைக்கும் கிராசரிஸ், டைனிங் அண்ட் சூப்பர் மார்க்கெட்ல நீங்க பண்ணக்கூடிய யூபிஐ பேமெண்ட்ஸ்க்கு 3% கேஷ்பேக்காவே கிடைச்சிரும். அதாவது ரிவார்ட் பாயிண்ட்ஸ் கிடையாது, டைரக்டா கேஷ்பேக்காவே கிடைச்சிரும். அண்ட் மற்ற இடங்கள்ல நான் இப்ப சொன்னது இல்லாம பண்ணக்கூடிய மற்ற செலவுகளுக்கு 1% கேஷ்பேக் உண்டு. அண்ட் கடைசியா இருக்கிறது ஆக்சஸ் பேக்கோட 5 ரூபே கிரெடிட் கார்டு. இது லைஃப் டைம் ஃப்ரீ கிரெடிட் கார்டு. இதோட ரிவார்ட்ஸ் எப்படி இருக்கும்னா 3% கேஷ்பேக்காவே கிடைச்சிரும். என்னென்ன பேமெண்ட்ஸ்லனா லைஃப் ஸ்டைல் பேமெண்ட்ஸ், அதாவது என்டர்டைன்மெண்ட், ஃபுட் டெலிவரி, ரைட்ஸ் எடுக்கிறீங்க அப்படின்னா இது யூபிஐ மூலமா பண்ணீங்கன்னா 3% கேஷ்பேக். மற்ற இடங்கள்ல பண்ணீங்க அப்படின்னா மற்ற பேமெண்ட்ஸ் பண்ணீங்கன்னா 1% கேஷ்பேக் கிடைக்கும். மெட்ரோல நீங்க இருக்கீங்க அண்ட் ஒரு ப்ரொஃபஷனலா இந்த கார்டை வந்து யூஸ் பண்ணுவீங்க, ஒர்க்குக்கு அந்த மாதிரி விஷயங்களுக்கு யூஸ் பண்ணுவீங்க அப்படிங்கிற பட்சத்தில் இந்த கார்டு உங்களுக்கு ஆப்டான ஃபிட்டா இருக்கும். ஸோ இந்த 5 கிரெடிட் கார்ட்ஸ் தான் யூபிஐல ஆட் பண்ண முடியும் அப்படின்னு கிடையாது. பட் யூபிஐல ஆட் பண்ண முடியக்கூடிய கார்ட்ஸ்ல இந்த 5 கார்ட்ஸ் வந்து கொஞ்சம் பெட்டர் ஆஃபர்ஸ் கொடுக்கக்கூடிய கார்ட்ஸ் அப்படின்னு சொல்லிட்டு நான் ஃபீல் பண்றேன். ஸோ அதனால இங்க ஷேர் பண்ணிருக்கேன். இதை தவிர்த்து வேற ஏதாவது கார்ட்ஸ் உங்களுக்கு தெரியும், அது யூபிஐல லிங்க் பண்ணா சில ஸ்பெசிபிக் டைப்ஸ் ஆஃப் பெனிஃபிட்ஸ் வந்து கிடைக்கும் அப்படின்னா அதை கீழே கமெண்ட் செக்ஷன்ல சொல்லுங்க, மற்றவங்களும் தெரிஞ்சுக்கலாம். ஹோப் திஸ் ஹெல்ப்ஸ். இதுல ஏதாவது டவுட்ஸ் இருக்குன்னா தாராளமா அந்த கமெண்ட் செக்ஷன்ல கேளுங்க, அதுக்கான ரிப்ளைஸ் நான் கொடுக்குறேன். இதே மாதிரி இன்னொரு யூஸ்ஃபுல் தகவலோட நான் உங்களை அடுத்த வீடியோல சந்திக்கிறேன். Until then, it's bye from Jane. நன்றி, வணக்கம்.